சார் வணக்கம் சார். சார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நல்லா பாப்புலரா வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெண் நல்லா பேசுற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் சமீபம் அடிக்கடி நான் டிவியில் அவங்கள பார்ப்பேன். அவங்க எல்லாத்திட்டையும் யார்கிட்டையும் சுலபமாக பேச மாட்டாங்க. கொஞ்சம் தன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணங்கள். எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அல்பாத்மாக்கள் இதுங்கிட்டலாம் என்ன பேசுறதுங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் இருக்கும் எங்களையெல்லாம் பார்த்தா. சரி, அவர் வந்த வழி கொஞ்சம் பெரிய இடம் போட்டிருக்கு. அதனால் அந்த மாதிரி எங்களையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அலட்சியமாக பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும் அவங்கக்கிட்ட. நாங்களும் அவங்கக்கிட்ட பல சமயங்களில் டிவியில் சந்தித்த போது நாங்கள் ஒன்றும் அதிகமாக பேசிக்கிட்டு இல்லை. மற்ற அவங்களும் கூட உட்காந்துருக்கும் போது டிவியில் உட்காந்துருக்கும் போது சகஜமாக பேசிக்குவோம், என்ன அது இதுன்னு பேசிக்குவோம். இவங்க மாத்திரம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசர்வ் டைப். என்னத்துக்காக காங்கிரஸில் இருந்தாங்க, எதுக்காக காங்கிரஸ் விட்டு போனாங்க, இப்போ பிஜேபிக்கு ஏன் போனாங்கங்கிறதுக்கெல்லாம் அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு விட்டு போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம யோசிக்கணும். இந்த பதவியை விட இன்னும் பெரிய பதவியாக அவங்க எதிர்பார்த்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி போனால் மக்களுக்கு சேவை செய்கிறது வந்து எம்எல்ஏ வரது செய்யணும். எம்எல்ஏ பதவி மக்களுக்கு சேவைக்கு தானே. மக்கள் சேவையை விட பெருசாக எதிர்பார்த்துருக்காங்க. இந்த எம்எல்ஏ பதவி விட வெறும் எம்எல்ஏ பதவி மக்கள் சேவைக்காக மாத்திரம் இருக்குது. அதை பிரயோஜனம் இல்லை. இதை விட இன்னும் நம்ம பெருசாக போகணும்னு நினச்சிருக்காங்க. அவங்க பிஜேபியில் இந்த மாதிரி பெண்களை எல்லாம் அவங்க எல்லாம் சேர்த்துக்குவாங்க. நமிதா, விஜயசாந்தி, இந்த மாதிரி நடிகைகள், காலாவதியான நடிகைகள், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நிறையா சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு சீசனில் யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் அவுட் ஆனாங்களோ அவங்கள எல்லாம் பாஜகவில் போய் சேர்ந்தாங்க. அது மாதிரி ஒருவேளை இவருக்கும் ஃபீல்டு அவுட் ஆகிட்டு இருக்குதோ என்னமோ, அந்த ஃபீல்டு அவுட் ஆன குரூப்பில் இவங்களும் பேசி வருவாங்கன்னு நினைக்கிறேன். கௌதமி கட்சி வெளியே வந்துட்டாங்க, எடப்பாடி வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி பெண்களுக்கு என்ன மரியாதை இருந்தது, அந்த மரியாதை எப்படிங்கிறத அங்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்னத்துக்கு வந்தது, ஏதோ ஒரு தனக்காக ஏதோ ஒரு காரணமாக இது பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக அவங்கள நான் சீண்டியாக பார்க்கல. நான் நினச்சா இன்னைக்கு அந்த செய்தியை பார்த்தப்போ தான் அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்கிறது எனக்கு தெரியும். முன்னாள் எம்எல்ஏன்னு தான் நினச்சேன். இப்போவும் பதவியில் இருக்காங்க, அப்புறம் தான் தெரிஞ்சுது. இருக்கட்டும், வாழ்த்துக்கள். இப்போ போகிற இடத்துல நல்ல வாழ்த்துக்கள் ஏதாவது கிடைக்குதான் பாருங்க. அவங்க சொல்ற ஒரே காரணம் காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. திரௌபதி முர்முக்கு அடுத்தா அப்படி இவங்க தான் விஜய் தாண்டி இப்போ போயிருக்காங்க. எல்லா முக்கியத்துவம் கிடைக்கும். திரௌபதி முர்மு பக்கத்தில் போய் உட்காரிச்சு பாடு முக்கியத்துவம் இருக்கு. இதெல்லாம் ஏங்க ஏதோ எதிர்பார்த்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி விட்டுட்டு போகிறாங்கன்னா சேவை செய்வதற்காக போனாங்கன்னு சொன்னால் கேட்டுக்க வேண்டியது தான். அவங்க தேசிய அளவில் சேவை செய்யணும், பார்லிமெண்ட்ல போய் மக்களின் குரலாக ஒழிக்கணும். சேவை செய்யறதுக்கு அன்னை தெரசா சன்னியாசியாக இருந்தாங்க, ஒரு கன்னியாஸ்திரி. ரொம்ப எளிமையாக ஆரம்பித்தாங்க. சேவை செய்கிறதுனா அப்படி கூட செய்யலாம். அதுக்காக எல்லாரும் தெரசா மாதிரி ஆகிட முடியாது. சேவை செய்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி எண்ணத்தில் வரல. ஏன்னா நாங்கள் அவங்கள பார்க்கும்போதே ஒரு படாடோபமாக அவங்க வர்றதெல்லாம் பார்ப்போம். ஒரு அரசியல்வாதிக்கான தோற்றமே அவங்கக்கிட்ட இருக்காது. பார்த்தா ஏதோ பயங்கரமாக டிவிக்கெல்லாம் வரும்போது ஒரு சிக்கனா ட்ரெஸ்ஸில் வருவாங்க. எங்களுக்கு அப்போவே பயம் வந்துடும். ஏன்னா இவங்கெல்லாம் வரும்போது நம்ம மாதிரி மூஞ்ச முகரம் எதுவுமே இல்லாத நாம எப்படி டிவியில் வர்றதுங்கிற பயமே எங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வரும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு சிக்கனா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. சேவை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வேற ஏதோ பெரிய லாபங்கள் இருந்திருக்கலாம். பாஜக இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு அரசியலோட அவங்க செய்யறதுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதிரிகள்லாம் பலகீனம் அடிச்சிட்டாங்கன்னு காட்டுறதுக்காக. இப்போ இந்த பொண்ணு பாருங்க, எம்எல்ஏவாக இருந்தவரே வந்துட்டாங்க கட்சியை விட்டு, அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. எப்படி அங்கே நிதிஷ்குமாரை காட்டினாங்களோ எல்லாம் பண்ணாங்க. இவங்களும் சும்மா இருக்கல. இந்தியா கூட்டணியும் உடனே கெஜ்ரிவாலோட அகிலேஷ் யாதவோடலாம் கூட்டணி போட்டு தொகுதி பங்கீடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி செய்தி ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக இந்த அம்மாவை பார்த்து கூப்பிட்டு தமிழ்நாட்டில் இந்த மாலை கூப்பிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காங்க. அவ்வளோ அதே இந்த மியூசியம் பீஸ் ஆகிடுவாங்க. அந்த வரிசையில் நமிதா, குஷ்பு, அந்த வரிசையில் இவங்களும் ஒரு மியூசியம் பீஸாக வச்சுருப்பாங்க. வாழ்த்துக்கள். விஜயதரணிக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிட்டாங்க. பாஜகவில் என்ன மாதிரி உயர்வெல்லாம் கொடுப்பாங்க? அதை தான் இப்போ சொன்னேன். மியூசியம் பீஸ் அந்த வரிசையில் வச்சுருவாங்க.
நமிதா, குஷ்பு அந்த வரிசையில் இவங்களும் ஒரு இப்ப கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு கொடுப்பாங்க. வாக்கேந்திரம் இருந்து அது வரலும் வாக்கேந்திரம் தொடர்ந்து இதே வேலைகளை பண்ணிட்டு இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. விஜய் தரணி அவர்கள் ரொம்ப நாளாவே காங்கிரஸ் கட்சியில அதிருப்தியில இருந்ததா சொன்னாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்போ காங்கிரசினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பதவி கேட்டதாகவும் அப்போதும் இந்த கொடுக்கல. அதுக்கப்புறம் மாநில தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டதாகவும் அதுவும் செல்வ பெருந்தகைக்கு போயிடுச்சு. இப்பெல்லாம் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில புறக்கணிக்கப்பட்டு வந்ததாக சொல்றேன். ஏன் அப்படி கட்சி புறக்கணிப்பு? பதவிங்கிறது கேட்டு வாங்குறது இல்லைங்க. அப்போ தொண்டர்கள் மத்தியில இருந்து வரணும், அல்லது வந்ததுக்கு பிறகு தொண்டர்கள் ஏத்துக்கணும். ரெண்டும் ஒண்ணு இருக்கணும். தொண்டர்கள் மத்தியில இருந்து நீங்க வரணும், அல்லது என்ன தலைவன்னு காட்டின பிறகு தொண்டர்கள் ஏத்துக்கணும். ரைட், கரெக்ட் சாய்ஸ், ஒரு நாள் நம்ம பார்க்கலையே, ஒருத்தர் நல்லா பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஊடகங்களால் வந்து பெரிதாக்கப்பட்டவர் தானே தாரணி. தொகுதியில அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பின்னணி ஒன்று இருக்குதுன்னாங்க. அந்த பின்னணியில தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னாங்க. வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். நான் கன்னியாகுமரி பற்றி எனக்கு என்னுடைய மருத்துவ சேவையில் வந்து மிக அதிக நாள் வந்து கன்னியாகுமரியில் தான் இருந்திருக்கேன்னாலும் கூட கன்னியாகுமரி பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கேரளா ஓரியன்ட் பூமி. தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட அது கேரளாவோட சேர்ந்ததுங்கிறது தான். நம்ம அங்கே இருக்கிற தமிழர்களே கேரளாவை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், தமிழ்நாட்டு பக்கமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஊரில் நான் பார்த்துருக்கேன். அவங்க எண்ணம் போகாமே கேரளா பக்கம் தான். அது முன்னராட்சியில் இருந்து பழகினவங்க அதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க பதவிக்கு ஆசைப்படுறது பெருசு இல்லை. தலைமை கழகத்துக்கு தலைமை இடத்துல வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணும். தலைமைக்கு வர்றதுக்கு நீங்களும் ஒரு சில டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. உட்காந்து இருக்கிற இடத்துல கொடுத்துட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த முயற்சிகள் எடுத்திருந்து உங்களை ஓரம் கட்டியிருக்கலாம். இவரோட மற்றவங்களாம் சாமர்த்தியமாக செயல்பட்டுருக்கலாம். இப்போ என்ன, இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அந்த ஊரை சேர்ந்தவர். இப்போ அவருடைய இடத்துக்கு அவர் கவர்னராக போயிட்டதுனால அந்த இடத்துக்கு இந்த மாலை போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த சீட்டை இவருக்கு கொடுக்கலாம். எதிர்பார்ப்புகளோட போயிருக்காங்க. வாழ்த்துவோம். போகிற இடத்துல நல்லபடியாக நீங்கள் நினைச்சதெல்லாம் கைகூடி ஒரு சிறந்த மகத்தான வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஏறக்குறைய ஒரு வாரமான காலமாகவே காங்கிரஸ் கட்சி தலைமையிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு, விஜய் தரணியை எங்களால் தொடர்பு கொள்ளவே முடியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, டெல்லியில இருந்ததா செய்தி. ஒரு வாரம் என்ன ப்ராசஸ் சார் நடந்திருக்கும்? நிறைய பேரங்கள் பேசியிருப்பாங்க. எனக்கு இது வேணும்னு கேட்டிருப்பாங்க, முடியாதுன்னு இருப்பாங்க. சரி இதான் நாங்கள் கொடுக்குறோன்னு இருப்பாங்க, எனக்கு அது வேணான்னு இருப்பாங்க. இதெல்லாம் பேசியிருப்பாங்க. பெரிய பேரத்துக்கு பிறகுதான் போயிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ பதவி விட்டு போறாங்கன்னாக்கா பேரம் பெருசா இருந்திருக்கும். அது எந்த சந்தேகம் இல்லை. என்ன எம்எல்ஏ பதவி விட்டு ஒரு இடைத்தேர்தல் கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு பதவியை விட்டு போறாங்கன்னா பேரம் பெருசா இருக்கும். பெரிய பேரத்துக்கு பிறகுதான் அது செட்டில் ஆயிருக்கு. அதுக்கு தான் அந்த டைம் எடுத்திருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய பதவி விட்டுட்டு வர்றேன், ஒரு பை எலெக்ஷனே உருவாக்குற அளவுக்கு நான் வர்றேன், அதுக்கு தகுந்த விலை எனக்கு கொடுங்க அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த வேலை படிக்கிறவர்களும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதான் 10 நாள் காணாம போனதுக்கு காரணம். இவங்க வெளியேறி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துமா? யார் போனாலும் பின்னடைவு தான், யார் வந்து சேர்ந்தாலும் முன்னடைவு தான். சேர்ந்ததுனால என்ன ஆகிட போகுது, போறதுனால என்ன ஆகிட போகுது. அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவா இந்த தொகுதியில ஜெயிச்சாங்கிறத தவிர காங்கிரஸ் அவரால் வளர்ந்ததுங்கிறதுக்கு என்ன, அவருடைய பின்னணி என்ன வரலாம். 3 முறை எம்எல்ஏ சார். அது நல்ல 3 முறை எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு இப்போ பழனிசாமி இருக்கிறாரு. நிறைய தடவை சொல்லியிருக்காரு. சேலத்தை சேர்ந்தவர் அவர். திமுக அண்ணா திமுகவில் ஒரு பெரிய ஆளே கிடையாது. சேலத்தை சேர்ந்த எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. செம்மலை, பொன்னையன், கண்ணன், சேலம் கண்ணன், ராஜாராம் போன்றவர்கள் தான் அண்ணா திமுகவுடைய தலைவர்களாக விளங்கிக்கிட்டு இருந்தவங்க. பழனிசாமின்னு ஒரு ஆள் யாருக்குமே தெரியாது. சசிகலாவால் அறிமுகப்படுத்துறவங்க யாருக்குமே தெரியாது. அது மாதிரி ஒரு அறிமுகம் கிடைச்சி பாஜகவில் ஒரு பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். 3 தடவை எம்எல்ஏ வர்ற ஒரு இது இருக்குது. அதை வச்சு தான் வர முடியும். ஆனால் காங்கிரஸுக்கு அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ஜெயிச்சாங்க 3 தடவை. காங்கிரஸுக்கு அவரால் என்ன நன்மை? தலைவர்கள் ஒருவராக அவர் அறியப்படவே இல்லை. மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அழகிரி இருக்காரு, செல்வ பெருந்தகை, அவரை வேற ஒரு கட்சியிலிருந்து வந்திருந்தா கூட அவரெல்லாம் பேர் சொல்லும்போது நமக்கு தெரியுது. விஜயதாரணி எம்எல்ஏவாக தான் தெரியுமே ஒழிய ஒரு தலைவராக நம்ம பார்க்கவே இல்லை. இதுக்கு டிவிலாம் சான்ஸ் நிறையா கிடைச்சது. அப்போ கூட அவங்க வந்து தன்னை நிலை நிறுத்திக்கல. ஊடக விவாதங்கள்லாம் எப்படி சார் இருக்கும் உங்க பேச்சு? நீங்க அவங்களோட பேசுவாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இருக்காது.
அவங்களுக்கு பதில் சொல்றதெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. அவங்க ஒன்றும் பெரிய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் வந்து பெருசாக அவங்க பங்கெடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு 3 தடவை 4 தடவை அவங்களோட சன் டிவியில் தான் இது பண்ணியிருக்கேன். அவங்களுடைய வாதங்கள்லாம் வந்து பதில் சொல்கிற அளவுக்கு கேள்விகள்லாம் அவங்க வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். அவங்கள ஞாபகம் இருந்தது பல பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதில் தான் எனக்கு அவங்கள ஞாபகம் இருந்தது. வாத பிரதிவாதங்கள் வந்து எனக்கு அவங்க என்னுடைய கவனத்தை அவங்க கவரவே இல்லை. இப்போ கன்னியாகுமரி பக்கம் அந்த காங்கிரஸினுடைய அந்த கை இறங்க வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி பிள்ளை வந்து அந்த காங்கிரஸ் இவங்களால எல்லாம் காங்கிரஸ் இதாயிடாது. ரெண்டாவது இவங்க வந்து பெரும்பான்மை ஜாதியை கூட சேராதவங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நாடார்களும் மலையாளிகளும் தான் ஜாஸ்தி. இவங்க ரெண்டுமே இல்லை. இந்த கோட்டைப்புள்ள மாதிரி வந்து கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளைக்கு உறவுனாங்க. அது தவிர அவங்க நாடார்ன்ற மாதிரி சொன்னாங்க. தேசிக விநாயகன் பிள்ளை நாடார் இல்ல, இவங்களோட விஜயதரனோட கணவர் சொன்னாங்க. தெரியல, சரியா இருக்கலாம், தெரியாது. அவங்க குடும்பத்தை பத்தி இதுல பாஜக தன்னுடைய வேலையை தமிழ்நாட்டையும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல காட்டிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து மைனஸ்ல இருக்காங்க. அவங்க சைபருக்கே வரதுக்கு ட்ரை பண்ண முடியல. மைனஸ்ல இருக்காங்க. சைபருக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். 0 வர்றதுக்கே ட்ரை பண்ணணும். அதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு வகையில. ஏன்னா இந்த 3 நீதிமன்ற தீர்ப்புகள் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. அதுவும் அந்த சண்டிகர் தேர்தல் இருக்குது. தேர்தல் ஆணையத்தை தூக்கி அடிச்சுட்டு கொண்டு போய் ஆம் ஆத்மி உட்கார வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த பயம்தான் இப்போ அவங்களுக்கு பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அது தேர்தல் ஆணையத்தை நம்பியும் வாக்கேந்திரத்தை நம்பியும் தான் நம்ம அரசியலே இருக்குது, நம்ம எதிர்காலமே இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் இந்த சின்ன போஸ்ட்டுக்கே இந்த அடி அடிச்சிருச்சு. பெரிய போஸ்ட்டுங்களாம் அது என்ன பண்ணுங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதுக்காக தான் தான் வந்து வளர்ந்துட்டு தான் காட்டுறதுக்கான கட்டாயம் அவங்களுக்கு வந்து இருக்குது. தனக்கு ஆதரவு நிறையா இருக்குதுங்கிறத காட்டுறதுக்கான கட்டாயம் அவங்களுக்கு வந்துருக்குது. இது ஒன்று அவங்க மக்களை சந்திக்கிறத பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது துபாயில் போய் கோயில் திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மக்களை வந்து துச்சமாக மதிச்ச ஒரு கூட்டம் இன்னைக்கு ஆள் பிடிச்சி என் கட்சி வளர்ந்துருச்சுன்னு காட்ட வேண்டிய அடையாளம் காட்ட வேண்டிய அவசியத்துக்கு இறங்கிட்டு போயிட்டு இருக்காரு. பயம், ஷாக். விஜயதரணி பாஜக அப்ரோச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜக விஜயதரணி அவங்களுக்கு இங்க வேலை கிடைக்கல. அவங்களுக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அரசியல ஒரு பிழப்பா வச்சிருந்துருக்காங்க. எங்க லாபம் கிடைக்குது அங்கே போகணும்னு நினச்சிருந்துருக்காங்க. தானே ஏதோ போஸ்ட் கேட்டாங்க, எதுவும் கவனிக்கல, யாரும் சட்டையும் பண்ணல, ஒரு மரியாதையும் இல்லை. 3 தடவை ஜெயிச்ச எனக்கு என்ன மரியாதைன்ற ஒரு நியாயமான கோபம் இருக்குது அவங்களுக்கு. 3 தடவை எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம். என்ன காரணத்தினாலே எல்லாம் காங்கிரஸ் இருந்த தலைமை அவர் சட்டம் பண்ணல. அதனால அவங்க ஒரு இடத்த மாற்றிட்டு போகிறாங்க. ஏதோ இவங்களும் சரி வாங்க கொடுக்குறோன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறதான் போக போதா தெரியும். இந்தியா கூட்டணிக்கு எதனால எதுவும் பாதிப்புங்களா? இப்போ விஜயதாரணி நம்பிதானுங்களே இந்தியா கூட்டணியே இருந்தது. இப்போ விஜயதாரணி காங்கிரஸ் விட்டு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிஞ்சிருச்சுல்ல. இதோட முடிஞ்சது. விஜயதாரணி என்னைக்கு பாஜக சேர்த்தாங்களோ முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அழிந்தது, முடிஞ்சு போச்சு. போதுமா, சந்தோஷமா? சார், ஒரு கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் வேணாம். விஜயதாரணியை நம்பி இந்த அவங்களுக்கு பதவியே கொடுக்க மாட்டேன்னு அடிச்சு போய்கிட்டு இருந்துட்டாங்க. அவங்க போனதுனால இந்தியா கூட்டணி உடையுமான்னு கேட்குறீங்க. உங்க கற்பனை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. விஜயதாரணி இங்கேயே ஒரு பெரிய பொறுப்புக்கு ஆசைப்பட்டு கிடைக்கல, அதுவே கொடுக்கலைங்க. அவங்களே கொடுக்கலைங்க. 3 தடவை எம்எல்ஏ வந்த ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு எந்த ரெகக்னிஷனும் கொடுக்காத அளவுக்கு அவங்கள தூக்கி போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துல 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியை சசிகலா ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? எந்த வகையான பின்னணியும் இல்லை. அவருக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இறங்குனா இறங்கிடுவாரு, உட்காருனா உட்காந்துருவாரு, எந்திரினா எந்திரிப்பாருன்ற நம்பிக்கையில தான் அவரை கொடுத்தாங்க. நியாயமா தலைமை பதவியில இருந்த அன்னைக்கு இருந்த அதிமுகவில் இருந்தவங்க வந்து பெருசா இருந்தவங்க பொன்னையனுக்கு எடுத்தா அப்படி தம்பிதுரை, இவங்கெல்லாம் தான் பெரிய தலைவர்களாக இருந்தவங்க. அகில இந்திய அளவில் தெரிஞ்சவங்க அவங்க தான். அப்படிப்பட்டவங்க தான் யாராவது வருவாங்கன்னு சொல்லி பல பத்திரிகைகள் எழுதுனாங்க. தம்பிதுரை தான் வந்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாக்கா அந்த பதவி இழக்கும் போது தம்பிதுரை தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன் அவருக்கு கொடுக்கலன்னா அவருக்கு பின்புலம் இருக்கு. அவர் தொகுதியில் நின்னா வெற்றி பெறுறாரு.
அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. உக்காந்துட்டானே இறங்க மாட்டாங்க. இந்த வம்பே வேண்டாம். அதுக்கு தான் பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அவரு சொன்ன பேச்சை கேட்டார். ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பன்னீர்செல்வம். இந்த சசிகலா தேவையில்லாம பழனிசாமி அதை விட பெரிய அடிமையா இருப்பாருன்றது. அது அவர் காலில் விழுந்த வேகமெல்லாம் இன்னும் கூட காலில் பார்த்தாரு. இப்போ காலில் விழுந்த வேகமெல்லாம் பார்த்த உடனே பன்னீர்செல்வத்தை விட இவர் நல்ல அடிமையா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் தேர்ந்தெடுத்தாங்க. அவரை காட்டிவிட்டாரு. இப்போ இவருக்கு இந்த அம்மாளுக்கு வந்து பதவி ஏன் கொடுக்கலனாக்கா சிக்னிஃபிகண்டா இல்லை. சிக்னிஃபிகண்டா இருந்தாக்கா அவர் வந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ்ல வந்து ஒரு 3 முறை எம்எல்ஏவா இருந்தவருக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்காம இருந்திருக்காங்கன்னா ஒரு தொகுதியில் வெற்றி பெறுகிற சாமர்த்தியம் தான் அவங்களுக்கு இருந்த ஒழிய தலைமையா இருக்கிறதுக்கான சாமர்த்தியமோ திறமையோ கட்சியை நடத்துறதுக்கான திறமையோ எதுவும் இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல, நம்ம தூரத்துல இருந்து பார்க்கறோம். அருகில் இருக்கவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நோ மேன் இஸ் கிரேட் ஃபார் இஸ் வேலட் அப்படிம்பாங்க. வேலட்டுங்கிறவன் நோ கிங் இஸ் கிரேட் ஃபார் இஸ் வேலட் அப்படின்னா ராஜாவுக்கு உடை அலங்காரம் பண்ணி அவருக்கு வைத்திய இதெல்லாம் கிளிப்பாட்டுறதெல்லாம் ஒருத்தனுக்கு அவனுக்கு பேர் வேலட்டுன்னு பேர். அந்த வேலட்டு தான் ராஜாவுடைய உடம்பு பூரா தெரியும், ராஜாவுடைய பலவீனம் பூரா தெரியும், அவனுடைய முட்டாள்தனம் பூரா தெரியும். அதனால தான் அவன் ராஜாவை சட்டையே பண்ண மாட்டான். அதனால சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். வேலட்டாக இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வேத்து வேட்டு, இது ஒரு ஒன்றுமில்லாத ஆசாமி, சும்மா ஆழக்கண்டு மயங்காத ஊதுக்காமலைங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போ என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் கூட காங்கிரஸில் வந்து 3 தடவை எம்எல்ஏவா வந்தார். என்னுடைய நெருங்கிய சொந்தம். அவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கலையே. விஜயதாரணி அவங்க ஒன்றா தான் இருந்தார். 2 பேரும் இவர் ஒரு தொகுதியில் 3 தடவை எம்எல்ஏ வந்துட்டார். 4வது தடவை நிற்க வைக்கும்போது அவர் மாட்டேன்ட்டார். இப்போ அவர் ஜே.கே. வாசன் கூட இருக்கார். அதனால் அவர் போனதுனால அங்கே கட்சி போயிடுச்சா அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா அவர் வசதியானவர் இருந்தார், வெற்றி பெற்றார், அவ்வளோதான். 3 தடவை எம்எல்ஏ வர்றதுக்கு அந்த உள்ளூர் செல்வாக்கு அவருக்கு இருந்தது, அவ்வளோதான். தலைவராக வர்றதுக்கான இதெல்லாம் தகுதியெல்லாம் அவருக்கு இல்லை. அது அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் வந்து கேட்டபோது சொன்னேன், அரசியலை விட்டுடு அப்படின்னு. விட்டுட்டார். ஏறத்தாழ அரசியல் விட்டு வேலைக்கு போன அளவுக்கு அவர் போயிட்டார். அவர் தம்பி தான் இப்போ அரசியல் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து அந்த உள்ளூர் செல்வாக்கில் வந்தவங்க. அது மாதிரி தான் விஜயதாரணி உள்ளூர் செல்வாக்கில் வந்திருப்பாங்க. தலைமை பதவி ஏற்கிற அளவுக்கு அனைத்து தொண்டர்களால் ஏற்கப்பட்டவர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு எம்எல்ஏ வரைக்கும் போயிட்டு வான்னு போய் அமுச்சு விட்டாங்க டாடா. இப்போ தமிழ்நாடு பாஜகவில் எதுவும் மாநில தலைவர் பொறுப்புக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? அதுக்கு ஆசைப்பட்டு தான் போயிருக்கிறாங்க. அண்ணாமலை தான் பார்த்துக்கணும். அண்ணாமலை தான் போய் அண்ணாமலைக்கு இணையான தலைவராக இருப்பாங்க தெரியாது. அண்ணாமலை தான் இப்போ அடுத்த அப்படி யோசிக்கணும். நம்ம தலையில் கை வச்சுருவாங்களே என்னன்னு பார்க்கணும். அண்ணாமலைக்கு தான் இப்போ கொஞ்சம் அடிக்கடி இந்த கிடைப்பேன்னு சொல்லிட்டு போய் காரவானில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா வராது. இறங்கி கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். மறுபடியும் வார் ரூமெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியது. வார் ரூம் இதெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியது. நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார்.